ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜோஃபினா கம்ப்யூட்டர் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டில் கட் அண்ட் பேஸ்ட் அதுக்குரிய ஷார்ட்கட் கீயை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் இங்கே ரேண்டமாக ஒரு டெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ரேண்டம் டெஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இங்கே கொடுத்துருக்க ரேண்டம் டெஸ்ட்டில் செகண்ட் பாயிண்ட்டு இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து வரக்கூடாது, கீழே வந்து லாஸ்ட் லைனில் தான் வரணும். இதை எப்படி வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது? இப்போ இதுக்கான ஷார்ட்கட் கீ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு அந்த லைனை வந்து ஃபஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் எக்ஸ் இந்த ரெண்டு பக்கத்தையும் வந்து சேம் டைம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த இடத்துல வந்து அந்த லைன் வந்து பேஸ்ட் ஆகணுமோ வரணுமோ அந்த லைனில் வந்து கசரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ கண்ட்ரோல் பி இந்த பட்டனை வந்து கீபோர்டில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த லைன் வந்து கட் பண்ணது இங்கே வந்து பேஸ்ட் ஆயிடுச்சு. இது மாதிரி வந்து சிங்கிள் பாயிண்ட் மட்டும் இல்லை, சிங்கிள் வேர்டாக இருந்தாலும் சரி நம்ம அது மாதிரி கட் பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும். இப்போ செகண்ட் பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா குயிக்ன்ற வேர்டை வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு அதே போல தான் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட் லைனில் நான் வந்துட்டு இங்கே வந்து கண்ட்ரோல் வி கொடுத்தோடனே இங்கே வந்து பேஸ்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது போல் வந்து சிங்கிள் வேர்ட்ஸு இல்லை சிங்கிள் பேராகிராஃபு சிங்கிள் பாயிண்ட் எது வேணாலும் வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கான ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் எக்ஸ், பேஸ்ட்டுக்கு கண்ட்ரோல் வி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.